அப்போ அந்த பிரியம் அப்படின்றது எப்படி வந்துச்சு? கூட பிறந்த அண்ணனோ கிடையாது, கூட பிறந்த தம்பியோ கிடையாது, கூட பிறந்த தாய் வழி பிறப்போ அல்லது தந்தை வழி பிறப்போ கிடையாது. இந்த பாச உணர்வு நன்றி உணர்ச்சிக்காக ஏற்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய பாசம் வைத்திருந்தாங்கன்னு சொன்னா, உலகத்தில் அத்தனை பேருடைய கடனையும் நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் என்னுடைய அபூபக்கருடைய கடனை நான் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க, ஆதங்கப்பட்டாங்க. அப்போ யார் மேலேயாவது நமக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால், உறவுகள் மீது அஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் நம்ம என்ன செஞ்சுருப்போம், பெற்றிருப்போம். அதுக்காக நீங்கள் தவறாக விளங்கிடக்கூடாது. இந்த காதலில் வரக்கூடிய அஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள், அது ஷைத்தானி அஃபெக்ஷன். அதில் எந்த பரக்கத்தும் கிடையாது, எந்த நியாமத்தும் கிடையாது. அது பலாயத்து தான், அது பலாய் முசீபத்து தான். அதை நான் சொல்ல வரல. உறவுகளுக்கு மத்தியில் அல்லது அந்நிய ஆட்கள், ஒரு ஆணுக்கு உதவி பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறாங்க, எங்க மட்டும் பேரில் மீனானத்தை என் வீட்டில் செஞ்சுருக்குது, வச்சுக்கம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போதே பெண்கள் உருகிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு பர்சன் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷன், அவருக்கே அந்த சூழல். அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா பாசம் அப்படின்ற உணர்வை அல்லாஹு தாலா ரொம்பவும் நெருக்கமான உறவுகளிடத்தில் வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு நல்லது செய்த மக்களின் மீது ஏற்படக்கூடிய இயற்கையான அலாதியான பாசம். சில பல நேரங்களில் உறவுகள் மேலே கூட அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. நமக்கு காரண காரியங்களில் உதவி செய்த மக்கள், ஒரு கையறு நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விட்ட மக்கள் மீது அதிகப்படியான பாசம் வரும். அந்த பாசத்தை அடக்க முடியாது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உறவு கிடையாது. ஆனால் அந்த பாசம் எப்படி வந்துச்சு? ஒரு காலகட்டத்தில் நமக்காக அடிபட்டவர், ஒரு காலகட்டத்தில் உயிரே போகின்ற அளவுக்கு அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடித்து துவைக்கப்பட்டு தன்னுடைய வீட்டில் கொண்டு போடப்பட்டார்கள். அடிபட்டு கிடக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு அவரை பெற்றெடுத்த தாயுடைய நெஞ்சமெல்லாம் பதறுது, துடிக்குது. மகனுக்கு சிகிச்சை அளித்து முடித்து விட்டு அவரை ஆசுவாசப்படுத்தி விட்டு அவருக்கு உணவு கொடுப்பதற்காக வாயில் கவலங்களை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில், மகனை இப்போ எப்படி இருக்குன்னும் போது அவங்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கைஃப ஹாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப ஹாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க? எதிரிகள் அவங்கள அடிக்க போனாங்க, நான் தடுத்துட்டேன், நான் அடி வாங்கிட்டேன், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. தாயுடைய உள்ளம் சரியான கோபம். அடே, அவருக்காகத்தானே நீ அடிபட்டிருக்கிற, திரும்பவும் உடம்பு இவ்வளவு சல்லடையாக்கப்பட்ட பிறகு கூட முகம்மது எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறியே அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தாயார் கோவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு என்னை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு விடுங்கன்னும் போது அவங்கள கைத்தாங்கலை, அவங்களும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களும் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு விட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து கட்டி தழுவி நலம் விசாரிக்கின்ற வரைக்கும் அவருடைய மனம் ஓயலை. அப்போ அந்த பிரியம் அப்படின்றது எப்படி வந்துச்சு? கூட பிறந்த அண்ணனோ கிடையாது, கூட பிறந்த தம்பியோ கிடையாது, கூட பிறந்த தாய் வழி பிறப்போ அல்லது தந்தை வழி பிறப்போ கிடையாது. இந்த பாச உணர்வு நன்றி உணர்ச்சிக்காக ஏற்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய பாசம் வைத்திருந்தாங்கன்னு சொன்னால், உலகத்தில் அத்தனை பேருடைய கடனையும் நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் என்னுடைய அபூபக்கருடைய கடனை நான் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க, ஆதங்கப்பட்டாங்க. அப்போது யார் மேலேயாவது நமக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால், உறவுகள் மீது அஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் நம்ம என்ன செஞ்சுருப்போம், பெற்றிருப்போம். அதுக்காக நீங்கள் தவறாக விளங்கிடக்கூடாது. இந்த காதலில் வரக்கூடிய அஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள், அது ஷைத்தானி அஃபெக்ஷன். அதில் எந்த பரக்கத்தும் கிடையாது, எந்த நியாமத்தும் கிடையாது. அது பலாயத்து தான், அது பலாய் முசீபத்து தான். அதை நான் சொல்ல வரல. உறவுகளுக்கு மத்தியில் அல்லது அந்நிய ஆட்கள், ஒரு ஆணுக்கு உதவி பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறாங்க, எங்க மட்டும் பேரில் மீனானத்தை என் வீட்டில் செஞ்சுருக்குது, வச்சுக்கம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போதே பெண்கள் உருகிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு பர்சன் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டங்கள் வரும்போது
அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷன், அவருக்கே அந்த சூழல், அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் இறைவா, எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கார், எனக்கு நெஞ்சார நிறைய நல்லது பண்ணியிருக்கிறார், அதனால் அவருடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம துவா செய்கிறது மட்டும் இல்லை, ஒரு வேடை ஒன்று சொல்லி துவா செய்யணும். அவங்க அந்த கஷ்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் அது யாராகவும் இருக்கலாம். உங்கள் பெத்த தாயாக இருக்கலாம், உன்னை பெத்த தந்தையாக இருக்கலாம், உங்க கூட பிறந்த பிறப்பாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம். யார் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டத்துக்குள்ளான நபர்கள், கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது நோயால் கஷ்டப்படலாம், கடனால் கஷ்டப்படலாம், பொருளாதார நெருக்கடியால் கஷ்டப்படலாம், இன்னும் வர சொல்லலாம், எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எந்த கஷ்டத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒட்டுமொத்தமாக அந்த கஷ்டத்திலிருந்து அவர்கள் நிவர்த்தியாக வேண்டும், அவர்கள் சுபிட்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான வசீஃபா. சோதனையில் சிக்குண்டவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கையை பிடிச்சி, அவர் கஷ்டத்தை பார்த்து அவருடைய கரம் பிடிச்சி, லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், ஒரு நோயாளி அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரும் ஆறுதல் இது. லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, விரைவில் இந்த நோயிலிருந்து நீ சுபிட்சத்தை பெறுவ, விரைவில் இந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு விமோச்சனத்தை அல்லாஹ் தருவான், விரைவில் இந்த கடனிலிருந்து அல்லாஹ் தஆலா மன நிறைவை, நிம்மதியை, பொருளாதார மேம்பாட்டை அல்லாஹ் உனக்கு தருவான். அவன் கரம் பிடித்து லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து சொல்ல வைத்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த வசீஃபாவை 3 முறை உச்சரிக்கணும். 3 முறை உச்சரித்து தேவைப்பட்டால் அவருடைய தலையில் ஆயத்துல் குர்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரூதை ஓதி ஊதுனா உங்களுடைய துஆவின் மூலமாக அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக அது அமையும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.